श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपद्ये। श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। श्रीमान् वेङ्कटनाथाय कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். மார்கழி நன்னாளில் 13வது நன்னாள். மார்கழியில ஒவ்வொரு நாளுமே ஒரு விதமான அனுபவங்களை அனுபவிச்சுட்டு வரோம். ஆண்டாள் அந்த அளவுக்கு அனுபவம் மிக்க, எந்த அளவுக்கு பகவானை அனுபவிக்க முடியுமோ வேதங்கள் எல்லாம் சொன்னதை அவ்வளவு எளிமையா இனிமையா கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளுடைய பெருமைகளை ஸ்தோத்திரங்களா சுவாமி தேசிகன் அழகா சொல்லிட்டு இருக்கார். இந்த 13வது ஸ்தோத்திரமாகட்டும், இந்த 13வது பாசுரமாகட்டும், அதிலையும் ஒற்றுமைகள். இந்த 13வது ஸ்தோத்திரத்துல புல்லரையன் பறவையின் மீது பறவையேறு பரம்புருடன் அப்படிங்கிறத பத்தி சுவாமி தேசிகன் ஸ்துதியா அருளி செய்திருக்கார். ஆண்டாளும் இன்றைய பாசுரத்தில் புல்லின் வாய்க்கு இண்ட புல்லரையன் அப்படிங்கிறத சாதிக்கிறார். எவ்வளவு அழகான ஒற்றுமைகள். முதல்ல கோதாஸ்துதி. இன்றைய 13வது பாசுரம் ஸ்தோத்திரம். நாகேசயசுதனு பக்ஷிரத கதம் தே ஜாதஸ்வயம்பரபதி புருஷ புராண ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்சயந்தி பரிஹாசகிரஸ் சகீனாம். ஆண்டாளுடைய தோழிகள் ஆண்டாளை பார்த்து கேலி பேசுகின்றன, பரிகாசிக்கின்றன. அந்த தோழிகள்லாம் பரிகாசம் செய்யறான் ஆண்டாளை பார்த்து. எப்படியெல்லாம் பரிகாசம் செய்யறா? தோழிகள்னாவே ஒரு நண்பர்கள் குழாம் அப்படின்னு இருக்கும்போது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பரிகாசங்களும் கலந்துதான் இருக்கும். அந்த பரிகாசங்கள் மூலமாக எப்படி ஆண்டாள் எவ்வளவு உயர்ந்தவள் அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகா காமிக்கிறார். ஆண்டாள் எவ்வளவு உயர்ந்தவள். திருப்பாவை அப்படிங்கிற அந்த மகா பிரபந்தத்தை தன்னுடைய 5 வயதில் எவ்வளவு வேதங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வித்தா எளிமையா கொடுத்திருக்கா. எவ்வளவு மேன்மை பொருந்தியவள். சூடி கொடுந்த சுடர்கொடி பெருமாள் ஆண்டாள் சூட்டிய மாலைதான் வேணும் அப்படின்னு கேட்டு அதுதான் வேணும்னு விரும்பி வாங்கின்றவர். அப்படி மேன்மை பொருந்திய அந்த ஆண்டாளை பார்த்து அவளுடைய தோழிகள், நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, எவ்வளோ அழகா திருப்பாவையெல்லாம் பாடியிருக்க, இவ்வளவு உயர்ந்த கிரந்தத்தை கொடுத்துருக்க, பெருமாளே என்ன பண்றார், உன்னுடைய சூடி கலைந்த மாலையை தான் சூட்டி கொள்ள வேணும் அப்படின்னு விருப்பப்படுறார். அப்படி இருக்கும்போது இப்படிலாம் பண்றியே அப்படின்ட்டு ஒரு 3 விஷயங்களை காட்டி ஆண்டாளை பரிகாசம் செய்கிறா. அது எந்த 3 விஷயங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பொருளை பார்த்தோம்னா, சுதனு அழகிய மேனியை கொண்டவடே. யாரு? ஆண்டாளை பார்த்து சொல்றா, இவ்வளோ அழகா இருக்க நீ பாடின பாசுரமோ மேன்மை, வேதத்தின் வித்து, நீயோ உன்னோட திருமேனியோ அவ்வளவு அழகு படைந்ததா இருக்கு.
இப்படிப்பட்ட அழகு படைத்த நீ என்ன பண்ணிருக்க? நாகேசயா, பாம்பு மேல படுத்துட்டு இருக்கக்கூடியவன், பாம்பனை துயில் கொள்ளுவன். நாகேசயா பக்ஷிரதா, பக்ஷியின் மீது சவாரி செய்பவன். புராண புருஷா, கிழவன். புராண புருஷன், அவனுக்கு ஜாதகமே இல்லை, அப்படிப்பட்ட மிக மிக தொன்மையானவன். புராணம்னாவே தொன்மை. கிழவன். கதம், எப்படி? தே, உனக்கு. ஸ்வயம் வரபதி, என்ன பண்ணோம்? நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னா, அப்பா அம்மா வந்து வரன் பார்த்து கொடுத்தா நாங்க அங்க திருமணம் புரிந்து கொண்டோம். ஆனா நீ என்ன பண்ண? நீ இவனைத்தான் வேணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு நீயே சுயமாகவே தேர்ந்தெடுத்து ஜாத்தக அவன் உனது கணவன் ஆனான். சகீனா, அந்த தோழிகள் என்ன சொல்ற? ஏவம் விதா, இப்படிப்பட்ட பரிகாச கிரகா, இந்த பரிகாச பேச்சுக்கள் என்னென்ன சொல்ற? முதல்ல வந்து நீ என்ன பண்ற? ஒரு அவ்வளோ அழகா இருந்து பாம்பு மேல படுத்துட்டு இருக்கக்கூடிய, பட்சி மேல போகக்கூடிய கிழவனை போய் தேர்ந்தெடுத்திருக்கியே, ஸ்வயம் நீயா தேர்ந்தெடுத்திருக்கியே அப்படின்னு பரிகாசம் பண்றா. பவத்யா, உன்னுடைய பிரணயம் நாயகன், உன்னுடைய கணவன், சமுச்சித, அந்த அந்த தகுதி உள்ளவனாக, சந்தர்சயந்தி, இப்படி அவர்கள் பரிகாசம் செய்வதும் வந்து அவனுடைய மேன்மையை, அவளுடைய மேன்மையை தான் தெரிவிக்கின்றது அப்படின்னு இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்துல அழகா சொல்ற. அழகில் சிறந்தவளே, ஆண்டாளுடைய அழகு சொல்லவே முடியாது, வர்ணிக்க முடியாது, அந்த அளவு அழகு. பாம்பின் மேல் படுப்பவரும் பட்சியின் மேலேறி பறப்பவருமான, தனக்கு மேல்பட்ட மூத்தோரே இல்லாதவர், அவருடைய அப்பா அம்மா யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட கிழவர் மீது, கிழவருமான எப்படி நீ ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு இந்த தோழிகள் கேட்கறது. உண்மையிலேயே உன்னுடைய பதி, அவருடைய அந்த சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பதியான நாராயணன் விஷய பிரணயம் மிகவும் உச்சிதம். அவ கேட்கறது உச்சிதமாக தான் இருக்கு. அழகிய திருமேனியை உடையவளே, நீ வரித்த புருஷன் யாரு? நீயா போய் அவனை வந்து தேர்ந்தெடுத்து வரித்து கொண்டாய். அவன் எங்க இருக்கான்? பாம்புல படுத்துட்டு இருக்கான், பட்சியின் மீது அமர்ந்து போயின்னு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வயதானவன். அப்படி இருக்கும்போது அவனை தேர்ந்தெடுத்திருக்கியேன்ற அந்த பரிகாச பேச்சுக்கு ஆளாகிறாள் ஆண்டாள். ஆனா இது என்ன? இதை கேட்ட உடனே ரொம்ப பூரிப்பு ஏற்படுறதான், சந்தோஷம் ஏற்படுறதான். இதை கேட்டு நீ சந்தோஷப்படுறியே அப்படின்னு சொல்றாளாம் தோழிகள். இவையெல்லாம் என்ன பண்றதா? இந்த தத்துவங்களை எடுத்து காட்டுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாகவே தோழிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிகாசம் பண்ணும்போது எதையாவது ஒரு ஏறிட்டோ இல்லது அதற்கு மாறாகவோ சொல்லி பரிகசிப்பார்கள். வழக்கமா ஒரு பெண்ணுக்கு விவாகம்னும் போது பெற்றோர்கள் பார்த்து விவாகம் பண்ணி வைப்பா. அதுல அந்த விவாகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவர்கள் தீர்த்து வைப்பார்கள். ஆண்டாளுடைய விஷயத்துல அவ்வாறு நடக்கல. ஆண்டாள் என்ன பண்ணா? அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு யாரு சொன்னா? மானிடவர்க்கன்னு பேச்சுப்படில் வாழகில்லேன், அதனால நான் வந்து இவனைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு பெருமானை தேர்ந்தெடுத்து அவனை மட்டுமே திருமணம் புரிந்து கொள்ளுவேன்னு தானா ஸ்வயம்பரமா தேர்ந்தெடுத்தா. அதனால இந்த நாயகனை பத்தி எப்படியெல்லாம் இருக்காரு உன்னுடைய நாயகன் அப்படின்னு இங்கு தோழிகள் சொல்றா. இவ்வளவு அழகு பொருந்திய நீ என்ன பண்ண? இப்படி குறையான விவாகத்துல குறைபாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழிகள் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன? எல்லாருமே அந்த மெத்தை ஆண்டாலே என்ன பண்றா? மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, எப்படி இருந்தா மெத்த? அவ்வளவு தூங்குவதற்காகவே இருக்கக்கூடிய அந்த சயனத்திற்காக இருக்கக்கூடிய மெத்தென்ற மெத்தை. அதுவும் அது எப்படி இருக்கான்? வெய்ய காலத்துல குளிர்ச்சியா இருக்கான், குளிர்காலத்துல வந்தா எதமா இருக்கான், அப்படியே வாசனை வீசறதான். அப்படிப்பட்ட ஒரு மெத்தைய பத்தி பேசியிருக்கக்கூடிய, பாடியிருக்கக்கூடிய நீ, அழகாக இருக்கக்கூடிய நீ தேர்ந்தெடுத்த மெத்தை எப்படி இருக்கு? பாம்பு மேல இருக்கு உன்னோட. இப்ப நீ எங்க போய் படுத்துக்கணும்? பாம்பு மேல இல்லவையா இருக்கணும்? அது எப்படி இருக்கும்? வழவழான்னு இருக்கும், படுக்க முடியாம இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்த மெத்தையை வந்து நீ தேர்ந்தெடுத்திருக்கியே
அவனை போய் அவன் பாம்பின் மேல் துயில் கொள்ளக்கூடியவனை நீ வந்து மனம் புரிந்திருக்கியே, இப்போ உன்னோட மெத்தை எப்படி இருக்கும், பாம்பு மேலதானே நீயும் படுத்துக்கணும் அப்படின்னு அவ பரிகசிக்கிறாள். சரி, மெத்தை தான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயாவது வெளியில போகலான்னா இந்த காலத்துல என்ன மகிழுந்துகள், கார், அதே மாதிரில நம்ம மெதுவா போய் சுத்தி பார்க்கணும், அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. ஆனா நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாயகனுடைய வாகனம் எப்படி இருக்கான்? பறவை, புல்லறையனவன், புல்லின் மீது போகக்கூடியவன், அந்த பறவை, அதாவது கருடன் மீது போகக்கூடியவன். அப்படி போகும்போது என்ன ஆகும்? அவ்வளவு வேகமா போகும் அந்த கருடன். ஏறி உக்காண்டது தான் தெரியும், பார்த்தா அந்த இடம் வந்துடும். மெதுவாக போனால் தானே நம்ம பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே போக முடியும். ஆனால் நீ இதே மாதிரி பார்த்துட்டே போக முடியாத மாதிரி உள்ள ஒரு வாகனத்தை கொண்டவனை நீ வந்து கடிமணம் புரிந்து கொண்டுள்ளாயே அப்படின்ட்டு அவனை பார்த்து கேட்குறான். அதுவும் என்ன, எந்த மாதிரியான பட்சி அது? அவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய பட்சி. அதில் இடமாவது இருக்குமானா, அங்கே நாயகன் உட்கார்றக்கே அங்கே இடம் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் உட்கார முடியும். அதுவும் என்ன, பிடிச்சிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஏறி உக்காண்டா எங்க இந்த பக்கம் சாயர்தான் அந்த பக்கம் சாயர்தான் பயந்து பயந்து போகணும். இப்படிப்பட்ட அந்த பட்சியின் மீது சவாரி செய்யக்கூடியவனை போய் நீ தேர்ந்தெடுத்திருக்கியே அப்படின்னு சொல்றா. யார் அந்த பட்சி ரதன்? கருடன். கருடனுக்கு எப்படிப்பட்ட மேன்மைகள்லாம் இருக்கு. முன்னாடி பார்த்தா அந்த நாகேசயகா, அதே மாதிரி அந்த அனந்தனுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கு. ஒரு கைங்கரியம் அப்படின்னா, அதாவது முதல்ல சொல்லும்போது ஒரு பரிகசிக்கிற மாதிரி தான் சொன்னான். பரிகசிக்கிற மாதிரி இந்த பட்சிரதன் அந்த பறவை மேல உட்காரக்கே இடம் இல்லை, அந்த பறவை வேகமா வேற போயிடும். அப்படிப்பட்ட பறவையில் உட்காரக்கூடியவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாயே. அது மட்டும் சொல்லல, மூணாவதா வேற இன்னொன்னு சொன்னான். என்ன சொன்னா? புராண புருஷன். எப்படிப்பட்டவன்? ரொம்ப கிழவனை தேர்ந்தெடுத்திருக்க நீ. அவனுக்கு ஜாதகமே இல்லை, ஜாதகமே இல்லாத ஒருத்தனை போய் நீ தேர்ந்தெடுத்திருக்கியே. எவ்வளவு பழமையானவன் அவன். வேதங்கள்லாம் சொல்ற, வேதாக மேதம் புருஷம் மகாந்தம். வேதங்கள் அவன் தான் புராண புருஷன் அப்படின்னு சொல்றது. கிழவனை போய் நீ தேர்ந்தெடுத்திருக்கியே அப்படின்னு 3 உதாரணங்கள் மூலமாக அந்த தோழிகள் ஆண்டாள பரிகசிக்கிறார். அது பரிகாசமா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. அதைத்தான் சுவாமி தேசிகன் இங்க அழகா சொல்றார். இந்த நாகேசயகா, பாம்பின் மீது பள்ளி கொண்டவன், அந்த அனந்தனை போல கைங்கரியத்தில் யாருக்காவது பங்குண்டா? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம். பெருமானுக்காக அந்த கைங்கரியம்காகவே இருக்கக்கூடியவர் யாருன்னா அந்த நாகேசயம் சொல்லக்கூடிய அந்த அனந்தன் தான். அந்த அனந்தனுக்கு அந்த அளவுக்கு அந்த கைங்கரியம் 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 அதைத்தானே ஆண்டாலும் கேட்கிறா. நாம எல்லாரும் கேட்பதும் அதுதானே. பறைன்னு சொல்லக்கூடிய திருப்பாவையில் சொல்லக்கூடிய அந்த கைங்கரியத்தை தானே கேட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த அனந்தன் மேல் துயில் கொள்கின்றவன். அப்போ அது மேன்மைதானே, பரிகாசமே இல்லையே. அப்ப அந்த தோழிகள் சொன்னது என்ன, எவ்வளவு மேன்மை பொருந்தியதை சொல்லியிருக்கா. அந்த அனந்தன் மீது துயில்கின்றவன், அந்த அனந்தன் மீது துயில்கின்றவன் சாதாரணப்பட்டவனா? அப்போ அது மேன்மை பொருந்தியதுதான், பரிகாசம் எதுவும் இல்லை. அடுத்ததா சொல்லக்கூடியது பக்ஷிரதகா, பக்ஷியின் மீது சவாரி செய்யக்கூடியவன். அந்த பக்ஷிக்கு எவ்வளவு மேன்மை. அந்த பக்ஷி தன்னுடைய தாய் வினதா, கருடன் என்ன பண்ணார், அவருடைய தாயுடைய வினதாவோட அடிமைத்தளத்தை நீக்க வேண்டும்ன்றதுக்காக அமிர்தம் போய் எந்த இடத்துக்கு தவம் இருந்து போய் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து தேவர்களுக்கு இருந்து எடுத்துட்டு வந்து அங்க அவன் அடிமைத்தளத்தை நீக்குவதற்காக கொடுத்து அம்மா தன்னுடைய தாயின் அடிமைத்தலையை நீக்கியவர். அது மட்டுமா? யுத்த காண்டம், அங்க ராமனும் லக்ஷ்மணனும் நாகபாசத்தால கட்டுண்டு இருக்கா. எப்படி இப்ப அந்த நாகபாசத்திலிருந்து வெளியே வருது அப்படின்னு இருக்கும்போது, அந்த நாகபாசத்தையே எம்பெருமான் ராம லக்ஷ்மணர்களின் நாகபாசத்தையே நீக்கியவர் யாருன்னா இந்த கருடன் தான். சரி, கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா கிருஷ்ணனோட கிரீடத்தை வந்து விரோச்சனன் வந்து எடுத்துன்னு போயிடுறான். அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து தனக்கு அளித்தது யாருன்னா இந்த கருடன் தான். இப்படி மேன்மை பொருந்திய அந்த பக்ஷி, சாதாரண பக்ஷியா அந்த கருடன். அது இல்லாம விஹகேஸ்வரகா, வேதாத்மா விஹகேஸ்வரகா அப்படின்னு ஆளவந்தாரும் குறிப்பிடுறார். வேதங்களும் சொல்றது, வேதங்களின் சாரம் வேதம். அவன் அந்த கருடன் தான் வேதம். அப்படிப்பட்ட கருடன் மீதுதான் எம்பெருமான் பயணிக்கிறான். பக்ஷிரதன், பக்ஷியாக இருக்கக்கூடிய அந்த கருடன் என்னது, வேதமே உருவானதுதான் அந்த பக்ஷி கருடன்.
அந்த வேதத்தின் வித்தை தானே திருப்பாவையாக ஆண்டாளும் கொடுத்தாள். அப்போ அந்த பக்ஷி ரதனாக இருக்கக்கூடிய அந்த பக்ஷிக்கு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. மற்ற தோழிகள் பரிகசித்தாலும் அந்த பரிகாசத்துல உயர்ந்தது தான் இருக்கு. அந்த அனந்தனை சொல்லும் போதும் பக்ஷி ரதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த அவனுடைய அந்த பக்ஷி அந்த ரதத்தை சொல்லும் போதும் மேன்மைதான் இருக்கிறது. அவர்கள் பரிகசிக்கிறார், ஆனா அதுல மேன்மை இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், புராண புருஷன் கிழவன் சொல்றாளே அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மேன்மைன்னு. வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் அஜாயமானோ, பிறப்பே இல்லாதவன், அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு சொல்லு. பிறப்பில் பிறப்பு அற்றவன், பிறப்பில் பல்பிறவி பெருமான். அதனாலதான் புராண புருஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அங்கேயும் மேன்மை தானே காட்டப்படுறது. அப்படி இருக்க இதுல பரிகாசமே இல்லை. அதுதான் வந்து இங்க சுவாமி தேசிகன் அவா நினைச்சா அது பரிகாசம்னு நினைக்கிறா, ஆனா அங்க பரிகாசமே இல்லை, மேன்மையைத்தான் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்றதுதான் சுவாமி தேசிகன் இங்கு காண்பிக்கிறார். ஆண்டாளே இதெல்லாம் எப்படி குறிப்பிட்டிருக்கா? நல்லவன் தோழி நாகநமிச நம்பரர். அப்போ என்ன, ஆதிசேஷன் மீது துயில் கொள்ளக்கூடியவன் நாகேசயா, அதை குறிப்பிட்டிருக்கார். அடுத்ததா பறவையேறு பரம்புருடா, ஆண்டாளுடைய திருத்தந்தையார் என்ன சொல்றார்? பறவையேறு பரம்புருடன், அதாவது கருடன் மீது பயணிப்பவன் அப்படிங்கிறத புருஷா புராண, அதாவது பக்ஷி ரதஹா அப்படிங்கிறதுக்கு அழகா அவருடைய திருத்தந்தையார் குறிப்பிட்டிருக்கார். அடுத்ததா புருஷா புராண புருஷா அப்படிங்கிறது வந்து சுயமாகவே அங்க வந்து பரத்துவம் தான் காட்டப்படுறது. அப்படி அதாவது பிறப்பு இல்லாதவன், அவனுடைய மேன்மையை தான் காட்டுகிறது. அஜாயமானோ அதனுடைய மேன்மையை காட்டுகிறது. அதனால்தான் இந்த எல்லாத்திலையும் இந்த சொல்லப்பட்ட இந்த பரிகசிக்கப்பட்ட இந்த 3 விஷயங்களிலும் எம்பெருமானுடைய பரத்துவம் காட்டப்படுகிறது அப்படின்னு காஞ்சி சுவாமி அழகா அருளி செய்திருக்கார். அவர்கள் பரிகாசமா தான் சொன்னா, ஆனா அந்த பரிகாசத்துல எப்படி பெருமானுடைய எம்பிரானுடைய மேன்மை தான் காட்டப்பட்டுள்ளதுன்றத சுவாமி தேசிகன் வந்து அழகா என்ன சொல்றாருன்னா, சமுச்சிதம் பிரணயம் சந்தர்சயந்தி. ஆண்டாள் என்ன பண்றாராம், அதெல்லாம் வந்து அழகா அதை வந்து தகுதி படைத்தது. இந்த பரிகாசம் எல்லாமே வந்து அவருடைய தகுதியுள்ளதாக, ஆண்டாளுக்கு தகுதியுள்ளவனாக சொல்லப்படுகிறது அப்படின்றது தான் சுவாமி தேசிகன் இங்கு சாதிச்சிருக்கார். இது 13வது ஸ்தோத்திரம். இதே ஆண்டாள் திருப்பாவை எடுத்தோம்னா 13வது பாசுரமான புல்லின் வாய் கீண்டான். புல்லின் வாய் கீண்டானை, அதாவது பறவையினுடைய வாயை பிளந்தவனை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, பொல்லாத அரக்கனான ராவணனை கிள்ளி களைந்த ராமனை, அவனுடைய நாமங்களை கீர்த்திமை பாடிப்போய் அவனை பாடிண்டே போனா பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் பாடி போக வேண்டும். அங்க பாரு, பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ண பாவைக்களம், அங்க நோன்பு நோக்கக்கூடிய அந்த களத்திற்கு யமுனா நதியினுடைய கரைக்கு சென்று விட்டார்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி தெரியறது, சுக்கிரன் தெரிகிறான். வியாழனான குரு உறங்கி விட்டான், மறைந்து விட்டான். புல்லும் சிலம்பினகான், பறவைகள்லாம் வந்து இறை தேடிட்டு திரும்பி வந்துடுத்து. சிலம்பினகான் போதரி கண்ணினாய் அழகிய கண் படைத்தவளே, உள்ள குளிர குடைந்து நீராடாதே. என்ன பண்ணணும், அந்த வாயெல்லாம் வந்து உதறும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நன்றாக மூழ்கி நீராட வேண்டும். பள்ளி கிடத்தியோ, பெருமானை வந்து அந்த பள்ளி கிடத்தக்கூடிய அந்த இதே மாதிரி தூங்கிட்டு இருக்கியே, பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. என்ன பண்ணணும், இந்த மாதிரி தூங்காம இது நன்னாள், வா கலந்து எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானிடம் செல்லுவோம் அப்படின்னு இந்த எழுப்புறா. இதோட முன்னாடி நடந்த பாசுரத்துல என்ன ஆச்சு, முன்னாடி ஒரு பெண்ணை எழுப்பும் போது மனத்துக்கினியான் அப்படின்னு ராமனை பத்தி பெருமையா பேசி அவ எழுப்பினான். இதை பார்த்த உடனே இந்த தோழி என்ன பண்ணாலாம், எழுந்துக்க மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாலாம். ஏன் வரமாட்டேன், எல்லாரும் சேர்ந்து தானே பேசணும், நம்ம எல்லாரும் போய் நோன்பு இருக்கிறதா தானே சொல்லிட்டோம், இப்போ வந்து வரமாட்டேன்னு நீ சொன்ன எப்படி அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு. என்னது நாங்க தான் காரணமா, என்ன பண்ணோம், நாங்க எல்லாரையும் அழிச்சின்னு தானே வந்துட்டு இருக்கோம். இல்ல, இங்க எங்க இருக்கணும், ஆயர்பாடி. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, ராமன்ற ஒருத்தரை பத்தி நீங்க போன ஆத்துல எழுப்பும்போது, அந்த தோழி எழுப்பும்போது ராமனை பத்தி எல்லாம் பேசினீங்க. இங்க கண்ணன் மட்டும்தான்,
கண்ணன் மட்டும்தான் நான் நினைப்பேன், வேற யாரையுமே நினைக்க கூடாது. நீங்க ராமனை பத்தி பேசுறதுனால நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படிங்கிறா. இந்த கண்ணழகி என்ன பண்றா, வரமாட்டேன்றா. சரி, அதுக்குள்ள பார்த்தா இதே மாதிரி இவ சொல்லிகிட்டே இருக்கா. அந்த கோஷ்டிலேயே அங்க 3 பேர் தானே இன்னும் எழுப்பணும், 5 லட்சம் பெண்கள் இல்லவா அங்க இருக்குவா, அவளுக்குள்ளேயே இப்போ வந்து பேச்சு சலசலப்பு வர்றது. என்ன சலசலப்பு? ஆமா, ராமனை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல ராமனை பத்தி பேசினா என்ன, ராமனும் பெருமான் தான் அப்படின்றா. இன்னொருத்தர் வந்து இல்ல கிருஷ்ணனை பத்தி மட்டும்தான் நான். இப்படி எங்கேயும் ஒரு சலசலப்பு வருது. இப்போ ஆயர் அந்த தலைவிக்கு என்ன பண்ணணும்? தலைவி வந்து 2 பேரும் ஒருவர் தான். யாரு? கண்ணனும் ராமனும் ஒருவரே அப்படிங்கிறத சொல்லி இப்போ இந்த தோழியும் ஆஷின் போனோம். அந்த நேரத்துல தான் இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தை அருளி செய்கின்றாள். புல்லின் வாய் கீண்டவன். புல்லுனா என்ன? பறவை. அந்த பறவையின் வாயை கீண்டவன், அதாவது பகாசுரனை பத்தி இங்க சொல்றா. கொக்கு வடிவில் வந்து அந்த பகாசுரன் சொல்றா. அந்த பகாசுரன் என்ன பண்ணா? கிருஷ்ணனை முழுங்கிட்டான், அனாயாசமா உள்ள முழுங்கிட்டான். உள்ள பெருமாள் போனார். போனதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்ணார்? உள்ளுக்குள்ள தன்னுடைய உடம்புல இருந்து சூடு வெப்பத்தை வர வச்சார். அதை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவனால உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள, நம்ம கூட வயிற்றுக்குள்ள போயிட்டு ஏதாவது சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டோம்னா உள்ள போயிட்டு வயிறு வந்து ரொம்ப தொல்லை பண்ணும், எப்படியாவது அதை வெளியில கொண்டு வந்தா போதும் அப்படின்னு இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த பகாசுரன் எம்பெருமான் உள்ள போயிட்டு அந்த சூடு அதிகமானதுனால அவனால தாங்க முடியாம அதை என்ன பண்றான், எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு கொண்டு வந்து வெளியில தள்ளுறான். இப்போ கண்ணன் வந்து வெளியில வரான். வரும்போதுதான் அவனுடைய அழகு, அந்த வாயினுடைய 2 அந்த அழகுகளையும் பிடித்து கிழித்து அனாயாசமா கிழிக்கிறானா. எப்படி? அது கூட புல்லின் வாய், ஒரு புல்ல போல, ஒரு சின்ன புல் இருக்கு, அந்த புல்லை நம்ம எப்படி கிழிச்சு போடுவோம், அந்த மாதிரி எளிமையாக கிழிச்சு போட்டான். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், எதற்காக கண்ணன் வயிற்றுக்குள்ள போகணும், மறுபடியும் வெளியில வரணும், அதுக்கப்புறம் அதை கிழிச்சு போடணும், அதை முதலையே பண்ணியிருக்கலாமே அப்படின்னா. கண்ணன் எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர், ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டார். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்ன? ஒரு பொருளை நீங்க, ஒரு கடினமான ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து என்ன பண்ணணும், எளிமையா ஆக்கணும்னா என்ன பண்ணணும், அதை வெப்பப்படுத்தணும். வெப்பப்படுத்தினோம்னா அது லகுவாயிடும். அப்போ அந்த பொருளை உடைப்பதோ கிழிப்பதோ ரொம்ப எளிமையா இருக்கும். அப்பதான் அனாயாசமா அங்க போற, உள்ள போய் சூடுபடுத்துறார், சூடுபடுத்தினோன்னா அந்த பொருள் லகுவாருது, லகுவானவொன்னா எளிமையா கிழிச்சு போட்டுடுறார். எப்படிப்பட்ட ஒரு இங்க அறிவியல்னு சொல்றோம் நம்ம. எவ்வளவு அழகா ஆண்டாள் இங்க கண்ணனை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்கா. அதுதான் புல்லின் வாய் கீண்டானை, மேலழகு கீழழகு ரெண்டுத்தையும் வலிமையா இருக்கு, தனது தோளால் அப்படி எளிமையா அவர் கிழிச்சு போட்டுறார். அடுத்ததாக கிள்ளி களைந்தானை. யார கிள்ளி களைந்தானை? பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. அது என்ன பொல்லா அரக்கர்னு யாருன்னா இருக்கா? அப்போ நல்ல அரக்கர் இருக்காளா அப்படின்னு பார்த்தா, ஆமா, பொல்லா அரக்கரும் இருக்கா, நல்ல அரக்கரும் இருக்கா. யாரு நல்ல அரக்கர் யார் அப்படின்னு பார்த்தா விபீஷ்ணன். விபீஷ்ணன் என்ன? எம்பெருமான்கிட்ட நல்ல அந்த தர்மங்களை வந்து பின்பற்றக்கூடியவன், அவன் வந்து நல்ல அரக்கன் அப்படின்னு எல்லாருமே பெரியவர்கள் குறிப்பிடுறார். இங்க பொல்லா அரக்கன் யாருன்னா ராவணனை குறிக்கிறாள் ஆண்டாள். பொல்லா அரக்கன் ராவணனை கொன்ற கிள்ளி களைந்தான். அதாவது ராமன் என்ன பண்றான், அவனை கிள்ளி அனாயாசமா ஒரு பூ பறிப்போம் இல்லையா, பூவை தானே கிள்ளி எடுப்போம், அந்த மாதிரி ராவணனுடைய தலையினை 10 தலைகளையும் கிள்ளி எறிந்த ராமனை. அது என்ன செடியில, அதாவது எளிமை, எவ்வளோ எளிமையா சொல்லியிருக்கா. ஆனா யுத்தம் ஒரு நாளா நடந்தது, பல நாட்கள் நடந்தது அல்லவா. அப்படி பார்க்கும்போது என் ராமன் வந்து நினைச்சிருந்தான்னா அனாயாசமா கிள்ளி எரிந்திருக்கலாம், கிள்ளி எரிந்திருக்கலாம். சரி, ஆனா நடக்கலையே. 7 நாட்கள் இரவு பகலா யுத்தம் நடந்திருக்கு. ராமாயணத்துல மட்டும்தான் இரவு பகல். மகாபாரதத்துல என்ன யுத்தங்கள்லாம் இரவு பகல்லாம் நடக்கல. காத்தால நம்ம வேலைக்கு போற மாதிரி 9 மணிக்கு வந்து ஆரம்பிக்கும் யுத்தம், சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் எல்லாரும் நிறுத்திடுவா, அவ குடிசைக்கு போயிடுவா. இந்த மாதிரி தான் மகாபாரத யுத்தம் நடந்தது. ஆனா ராமாயணத்துல ராமராவண யுத்தம் அந்த மாதிரி நடக்கல. ராத்திரியும் நடந்தது, பகலும் நடந்தது. ஏன்னா அந்த அரக்கர்கள்லாம் இரவுல வந்து மிகவும் பலமா இருக்குமா, பலம் பெற்று திகழ்வார்கள். அதனால ராத்திரியும் அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படி இருக்க 7 நாள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு, அதுலேயும் பார்த்தோம்னா
இந்திரஜித்தோட அந்த நாகபாசத்தினால லக்ஷ்மணர் 2 பேருமே கட்டுண்டெல்லாம் இருந்தா. இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே அந்த ராமாயண யுத்தம் நடந்தது. ராவணனை வந்து வதம் பண்ணும்போது அவ்வளவு 7 நாட்கள் நடந்தது இல்லையா? அப்படின்னும் போது அனாயாசமாக கிள்ளி களையவில்லையே. இதுலயும் அந்த 2வது நாள் பார்த்தோம்னா ராமன் வந்து ஆஞ்சநேயர் மீது அங்க உட்காந்து அந்த ராவணனை நிராயுதபாணியாக்கி அனுப்புறார். நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு அனுப்புறார். இப்படி நீண்ட காலமாக கஷ்டப்பட்டு தான் இந்த யுத்தம் நடந்து முடிந்தது. அப்படி இருக்கும்போது ராமனுக்கு இது பொருந்தாதே அப்படின்னு பார்த்தோம்னா, அனாயசமாக ஒரு வதம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்ம அவதாரத்தை சொல்ல முடியும். ஏன்னா தூணிலிருந்து வெளில வரார். வெளில வந்த உடனே நான் அவனை தூக்கி தன்னோட மடியில வச்சுக்கிறார். வச்சுட்டு இரண்யகசிபுவை தன்னுடைய நகங்களால கீறி அந்த ஒரு க்ஷணப்பொழுதுல வந்து அவனை வதம் பண்ணிடுறார். ஒரு நொடி பொழுதுல வதம் பண்ணிடுறார். அப்படி இருக்கும்போது பொல்லா அரக்கன்றது ராமனுக்கு பொருந்துமா, நரசிம்மனுக்கு பொருந்துமா? இரணியனுக்கு வந்து பொல்லா அரக்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் அசுரன். இது என்ன அசுரன்னா யாரு, அவனன்னா ராட்சசர்கள்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது கஸ்யபர் திதி அவளுடைய சந்ததியில் வந்த அவருடைய வந்து புத்திரர்கள், அவர்கள் தான் அசுரர்கள், அவுணர்கள்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த ராட்சசர்கள் அழக்கர்கள்னா இந்த ராவணன், கும்பகர்ணன், இவாளெல்லாம் வந்து அரக்கர்கள் அப்படின்னு சொல்றோம். இங்க சொல்லப்பட்டது என்ன? புல்லின் வாய்க்கு இண்டானை பொல்லா அரக்கனை, அசுரனைன்னு சொல்லல, அவுணனைன்னு சொல்லல, ஆண்டாள் அந்த மாதிரி பாடல. அதனால இங்கு நரசிம்ம அவதாரத்தை ஆண்டாள் சொல்லவில்லை. ராமன் நினைச்சிருந்தா இதே மாதிரி பண்ணி இருக்கலாம் அப்படின்றது ராமனே சொல்றார். விபீஷணன் வந்து சரணாகதி பண்ண வரான். முதல்ல சுக்ரீவன் பார்த்துட்டு ஐயோ அண்ணனையே காட்டி கொடுக்க வரான், அவனை சேர்த்துக்காதீங்களோ அப்படிங்கிறார். யார் சொல்றது? யாரு? சுக்ரீவன். சுக்ரீவன் வந்து அவன் அண்ணனையே காட்டி கொடுக்க வருகிறான். அப்படிப்பட்ட தம்பியை நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. அண்ணனையே காட்டி கொடுக்கிறான்னா நம்மளையும் எந்த இடத்துலையும் காட்டி கொடுப்பான் அப்படின்றத சொல்லி வேண்டான்றார். மற்றவாளெல்லாம் கேட்கிறா. ஆஞ்சநேயரை சொல்லின் செல்வரா சொல்லி கேட்கும்போது ஆஞ்சநேயர் என்ன சொல்றாருன்னா ஆமா சேர்த்துக்கணும் அப்படின்ற. கடைசியா ராமன் கண்டிப்பாக அவன் சரணாகதி செய்து விட்டான், அதனால நான் நிச்சயம் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். சுக்ரீவன் உடனே என்ன சொல்றான்? நீங்க வந்து விபீஷணனை நம்முடைய அணியில் நம்முடைய கூட்டத்தில் சேர்த்து கொண்டால் நான் வெளியே போகிறேன், வாக் அவுட், நான் வந்து இங்க விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறேன். அப்புறம் நீங்க எப்படி வந்து ராவணனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். ராமர் சொல்றாரு, சுக்ரீவா நீ இங்கிருந்து போனாலும் பரவாயில்ல, இந்த வானர சேனையே போனாலும் பரவாயில்ல, ஆனா சரணம் ஒருத்த வந்திருக்கான்னா அவனை ஏத்துக்காம அவனை ஏத்து நான் கண்டிப்பா காப்பேன். அப்போ சுக்ரீவன் கேட்கிறான், ஓஹோ அப்போ நான் வானர சேனையெல்லாம் ஆட்சின்னு போயிட்டா உன்னால போர் புரிய முடியுமா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா இந்த வானர சேனைக்காக தானே அந்த கார்காலமெல்லாம் காத்திருந்து வானர சேனையை திரட்டி அதுக்கப்புறமா தானே அங்க போர் புரியறதுக்காக வரார். அப்படி இருக்கும்போது ராமர் அந்த சுக்ரீவன் சொன்னது நான் அந்த வானர சேனையெல்லாம் ஆட்சின்னு போயிட்டா உன்னால போர் புரிய முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ ராமர் வந்து சொல்றார், சுக்ரீவா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? இந்த வானர சேனை மூலமாகத்தான் நான் போர் புரிகிறேன்னு நினைச்சுட்டு இருக்க. பேய் பிசாசங்கள், யக்ஷர்கள், அனைத்து அரக்கர்கள் இவங்க எல்லாரையுமே நான் என்ன பண்ணுவேன்? விரல் நுனியில் இருக்கக்கூடிய நகத்தாலேயே கிள்ளி எறிந்து விடுவேன். எதற்காக அப்போ வந்து இவ்வளவு பெரிய சேனையே காத்திருந்து இந்த வானர சேனையை ஆட்சின்னு வந்த அப்படின்னு சுக்ரீவன் கேட்கும்போது, நான் ராவணன் திருந்துவதற்காகத்தான் இதெல்லாம் ஆட்சின்னு வந்திருக்கேன். நீ நினைச்சுட்டு இருக்க அவனை அழிக்கிறதுக்காக நான் ஆட்சின்னு வந்தேன் நினைச்சியா? இவ்வளவு பெரிய சேனை, அதுவும் ராவணன் என்ன பண்ணான்? அந்த வரம் வாங்கும்போது எப்படிப்பட்ட வரம் வாங்கினா? 3 பேரும் போய் தவம் பண்றா. யாரு? ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேரும் தவம் பண்றா. தவம் பண்ணும்போது கடுமையான தவம். பகவான் பிரத்யட்சமாறார். எப்போ வரம் கேட்கிறா. ராவணன் என்ன சொல்றான்? ராவணன் கேட்ட வரம் எனக்கு சாவே வராத வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அது எப்படி? ஒருவன் பிறந்தால் இறந்தே ஆக வேண்டும், அதனால அந்த மாதிரி வரமே கிடையாது, வேற எதையாவது கேளுன்னு சொல்ல
அப்போ அவன் ஒவ்வொருத்தனா சொல்றான், இவ்வாறால தேவர்களால மரணம் வரக்கூடாது, அரக்கர்களால மரணம் வரக்கூடாது, இப்படி ஆயுதங்களால மரணம் வர, இதெல்லாம் சொல்லிட்டே வரான். ஆனா அவன் மனிதர்களை விட்டுடுறான், விலங்குகளை விட்டுடுறான். அவன் என்ன நினைச்சான்னா, மனிதர்கள்லாம் போய் நம்மளை போய் இது பண்ணிட முடியுமா? ஒரு சாதாரண பிறவி அவள்னா அவர்கள் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அதை கேட்கவே இல்லை. அதே மாதிரி வானரங்களை பத்தி சொல்லவும் இல்லை. பெருமான் ஒரு மனிதனாக அவதரித்து மனிதனாகவே வாழ்ந்து அவனை வதம் பண்ணாருன்றதை பார்க்குறோம். கும்பகர்ணன் என்ன மாதிரி வரம் கேட்குறான்? அவன் என்ன சொன்னான், ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கும்பகர்ணன் கேட்ட வரம், தேவர்களே இருக்கக்கூடாது, தேவத்துவம் அப்படிங்கிற வரம் வேணும்னு கேட்குறான். எல்லாரும் பதறி போறா தேவர்கள்லாம். அப்போ சரஸ்வதி தேவி அவனுடைய நாக்குல இருந்து அவனுடைய நாக்கை பிறடச் செய்து, நிர்தேவத்துவம் இருக்கு, நித்ரேவத்துவம், ஸோ நல்ல தூக்கமே வேணும் அப்படின்ற வரம் அவனுக்கு கிடைஞ்சிருது. அவனுக்கே தெரியல. அதுக்கப்புறம் வரம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி அவன் அந்த மாதிரி வரம் கேட்டான்றதே அவனுக்கு தெரியாது. விபீஷணன், இப்ப எல்லாருமே பதறா, விபீஷணன் என்ன கேட்க போறானோ, என்ன மாதிரி வரம் கேட்க போறானோ அப்படின்னு. விபீஷணன் கேட்ட வரம் எல்லாரையும் திடுக்கிட செய்தது. தர்மமே, எந்த இடத்துல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் தர்மத்தை விட்டு விலகவே கூடாது, நான் தர்மத்தின் பக்கமே இருக்க வேண்டும், தர்மத்தை நான் அதை முழுமையாக நான் ஈடுபட்டு அதை பின்பற்ற வேண்டும், அப்படிப்பட்ட வரம் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதை பார்த்து உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு, அது மட்டும் இல்லை நீ சிரஞ்சீவியா இருப்ப அப்படின்ட்டு பெருமான் அவனுக்கு வரத்தினை அளிக்கின்றான். அப்போ இந்த ராவணன் இங்க யுத்தத்துல என்ன பண்றான், ஏதாவது திருந்த மாட்டானா அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய சேனையை கொண்டு வந்து, நான் தனியா வந்திருந்தா என்ன நினைப்பான், ஒரு மானிடன் அவன் வரம் வாங்கும்போது மானுடனுக்கெல்லாம் என்னை போய் வதம் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் மானுடனை அவன் சொல்லவே இல்லை. வானர சேனை, இவ்வளவு பெரிய சேனையை பார்த்தா, ஆஹா பெரிய சேனை, வேண்டாம் யுத்தம் வேண்டாம், திருந்தி நாம சீதாயை திருப்பி கொடுத்துருவோம், ராமனிடம் சரண் புகுந்து விடுவோம் அப்படின்னு அவன் திருந்த மாட்டானா அப்படிங்கிற அந்த ஒரு ஆவல், அதற்காக தான் நான் வானர சேனையோட வந்தனே வழிய, அப்படி இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள இந்த லோகத்தில் உள்ள எல்லா பேய் பிசாசங்கள் யக்ஷர்கள் அரக்கர்கள் அசுரர்கள் எல்லாரையும் ஒரு சேர விரல் நுனி நகத்தாலேயே கிள்ளி எறிந்து விடுவேன் அப்படிங்கிறத ராமர் சுக்ரீவன் கிட்ட சொல்றார். பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே. அப்போ இங்க ராமரை பத்தி ஆண்டாள் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தோட நோக்கமே என்ன, ராமனும் கண்ணனும் ஒருவனே அப்படின்னு சொல்ற. முதல்ல கண்ணனை பத்தி சொல்லும்போது புள்ளின் வாய் கீண்டான், என்ன பகாசுரன்ற அரக்கனை அழித்தவன். இங்கு சொல்லும்போது ரொம்ப நீளமா சொல்றா. ராமரை பத்தி சொல்லும்போது ராவணனை அழித்த அந்த சரித்திரத்தை பத்தி சொல்றான். இது ரெண்டும் சமமா இருக்கானா இல்லையே அப்படின்றது புரியும். ஒரு பகாசுரன்றது ஒரு பட்சிய கண்ணன் வதம் பண்ணா அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதை இங்க ராமராவண யுத்தத்துக்கு சமமாக சொல்ல முடியாது. அங்க சிசுபாலன் அழித்ததையோ அதை பத்தி பேசியிருந்தா கூட ஒரு வித சமம் இருந்திருக்கும். ஆனா ஆண்டாள் எதற்காக அங்க பறவையை சொல்லி இங்க ராமரை உயர்வாக அந்த ராவண யுத்தத்தை பத்தி பெருமையாக பேசினாள் அப்படின்னு பார்த்தா, இதற்கு வேற ஏதோ ஒரு பொருளும் உண்டு. அதாவது ராமராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ராமர் தான் எப்படியாவது ராவணன் திருந்த மாட்டானா அப்படின்னு தான் பாக்குறாரு. அதனாலதான் அந்த 2வது நாள் யுத்தத்துல அவன் நிராயுதபாணியாவது எளிமையா அவனை வதம் பண்ணியிருக்கலாம். என்ன சொன்னார், இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னா, அப்போ வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்படின்னு கம்பரம் பாடுறாரு இல்லையா. வெறுங்கையோட அவன் போயிட்டு அந்த எண்ணமே அந்த நிகழ்ச்சியே அவனை கொன்னு இருக்கு. அது ராவணனை. ராமர் அந்த 2வது நாள்ல இன்று போய் நாளை வான்னு நிறைய வாய்ப்புகள் அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கார். அப்போ பார்த்தாரு, எல்லாருமே பார்க்கறா, ராமர் போர் புரிகிறார், இருந்தாலும் அவனை அழிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோட உடனே அழிச்சாகணும், வேகமா அழிக்கணும்னு பண்ணலையே அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா, கடைசி நாள் யுத்தம் 7வது நாள் யுத்தத்துல போய் ராமரோட காதுல ஒன்ன சொல்றார். என்ன சொல்றாருன்னா, புள்ளின் வாய் கீண்டான் அப்படிங்கிறார். ஓ, புள்ளின் வாய் கீண்டானா இவன் அப்படின்ட்டு உடனே ராமர் அப்பதான் அவருக்கு ரொம்ப ஆவேசம் உடனே ராவணனை அழித்தொழிக்கிறார் அப்படின்றது பார்க்க. அது என்ன புள்ளின் வாய் கீண்டான், புள்ளின் வாய் கீண்டான்னு சொன்ன உடனே எப்படி ராமருக்கு அவ்வளவு
கோபம் வந்தது அப்படின்னு பார்த்தா, புல் இன்வாய் கீண்டான், இன்வாய் புல் கீண்டான், இனிமையான பேசக்கூடிய புல் பறவை. அந்த இங்க சொல்லக்கூடிய பறவை என்ன? ஜட்டாயு. அந்த ஜட்டாயுன்ற அந்த பறவையை கீண்டான், இவன் தான் இறக்கும் தருவாயில் என்ன பண்ணித்து, அந்த இனிமையாக பேசக்கூடிய ஜட்டாயுவை வதம் பண்ணவன் இவன்தான் அப்படின்றத சொன்ன உடனே ராமன் வேகமாக போரிடுகிறான். அதாவது ஜட்டாயு பட்சி சீத்தையை வந்து ராவணன் எடுத்துன்னு போறான், தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றது, அது வந்து போகவே விடமாட்டேங்கிறது. அப்ப என்ன பண்ணா ராவணன், தன்னுடைய வாளால அதனுடைய சிறகுகளை வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த புஷ்பக விமானத்துல கிளம்பி போனான். ஜட்டாயு பட்சி புற்றுயிரும் குலையுருமாகி இறக்கும் தருவாயில இருக்கு. அப்படி இறக்கும் தருவாயில இருக்கும்போதுதான் ராமன் வந்து அந்த வழியா வந்துட்டு இருக்கார். அதை பார்த்த உடனே உயிர் போக வேண்டிய சமயம். பெருமானை பார்த்த உடனே நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம், அதை கொடு இதை கொடு, நான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் இது சீதையை தடுக்கிறதுக்காக இவ்வளவு பராக்கிரமம் எல்லாம் காமிச்சேன், ஆனாலும் என்ன இது பண்ணிட்டான் அப்படின்னு நம்மளோட பராக்கிரமத்தை சொல்லுவார். ஆனா ஜட்டாயு ராமனை பார்த்தவன பல்லாண்டு பாடினார். ஆயுஷ்மான், நீண்ட ஆயுளோடு நீ இருக்க வேண்டும். பெருமானை பார்த்தவொடனே எப்படி பெரியாழ்வார் எப்படி வந்து பெருமான் வந்து அங்க வரதை பார்த்து கண்ணெச்சில் பட்டிட போறதோ அப்படின்றதுக்காக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணான் பாடினா மாதிரி இங்கு ஜட்டாயு பட்சி ராமரை பார்த்த உடனே என்ன சொன்னார், ஆயுஷ்மான், நீ வந்து நீண்ட ஆயுளை கொண்டவனாக இருக்க வேண்டும். ஏன்னா சீதை எடுத்துன்னு போன அந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன், ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல போறேன், நீ கலங்கவே கூடாது. சீத்தை வந்து என்ன பண்ணா, இங்க ராவணன் வந்து சீத்தைய இங்கிருந்து கொண்டு போயிட்டான், புஷ்ப விமானத்துல போனான் அப்படின்றத சொல்லணும், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் பல்லாண்டு முதல்ல வந்து நீ ஆயுஷ்மான் அப்படின்றத சொல்லிட்டான். என்னதான் நடந்ததுன்னு கேட்கிறார். இப்படி இருக்கீங்களே, என்னதான் நடந்தது அப்படின்னும் போது எவ்வளவு அழகா ஜட்டாயு பட்சி பதில் சொல்றான்னு பாருங்க. சீதையோடு சேர்த்து என் உயிரையும் கொண்டு சென்றான். யாரு? ராவணன் சீதையோடு சேர்த்து என் உயிரையும் கொண்டு சென்றான். 2 விஷயத்தை சொல்லிட்டார். சீதையை கொண்டு சென்றான், என்னாச்சு, எனக்கு என் உயிரையும் அவன் மாய்த்து விட்டு போனான் அப்படின்றது சொல்றான். விண்டம், போன பொருள் போனபடியே வரும். அதாவது எந்த ஒரு நட்சத்திரத்துல அந்த விந்தம்ன்ற அந்த முகூர்த்த காலத்துல போனா ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருந்து காணாம போச்சுன்னா, நம்ம கிட்ட இருந்து காணாம போகும்போது அந்த பொருள் எப்படி இருந்தோ அந்த பொருள் அப்படியே வரும்ன்றது அந்த ஆசீர்வாதத்தையும் சொல்றார். முதல்ல பல்லாண்டு பாடினார், பல்லாண்டு பாடிட்டு சீதையோடு சேர்த்து ராவணன் என் உயிரையும் கொண்டு சென்றான் விஷயத்த சொல்லிட்டார். 3வது வந்து கவலைப்படாதே, போன இந்த முகூர்த்தம், அவன் கொண்டு போன முகூர்த்தம், இந்த விண்டம்ன்ற முகூர்த்தம், அந்த முகூர்த்தத்துல ஏதாவது பொருள் காணாமல் போனால் அந்த பொருள் அப்படியே உனக்கு கிடைத்துவிடும். இவ்வளவு விஷயங்களையும் அந்த இறக்கக்கூடிய தருவாயில எளிமையா சொல்லிட்டான். அதாவது அந்த ஜட்டாயுவை இங்க புல்லின் வாய் கீண்டான்னா என்ன, ஜட்டாயுவை வந்து வதம் பண்ணினவன் அப்படின்னு சொன்னதுனால இங்க ராமன் உடனே கோபம் வந்து க்ஷணப்பொழுதுல ராவணனை கிள்ளி எறிந்தான். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, பொல்லா அரக்கன் அப்படின்றது ராவணனைத்தான், அந்த ராவணனைத்தான் கிள்ளி எறிந்தான் அப்படிங்கிறத நம்மால இங்கு அனுபவிக்க முடியாது. இன்னொரு விஷயமும் இங்க கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு. என்னன்னா, வாலி வந்து யாரு? ராவணனை தோற்கடித்தவன். அந்த வாலியையே ஒரே ஒரு அம்பினால ராமன் முடித்தான். அப்படி இருக்கும்போது ராவணனை ஏன் காத்திருந்து 7 நாள் யுத்தம் பண்ணி பலவித வாய்ப்புகள் கொடுத்து அதுக்கப்புறம்தான் அவனை வதம் பண்றார். அதுதான் ஆஞ்சநேயர் புல்லின் வாய் கீண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் எம்பெருமான் பார்த்தோம்னா அவர்களுக்காகலாம் இது பண்றதில்லை, பரவாயில்ல அப்படின்லாம் விடுறதில்லை. உறவு முறைக்காகவோ குரங்குன்றதுக்காகவோ அதைத்தான் கம்பரை வந்து அழகா சொல்லியிருக்கார். அதாவது எந்த ஒரு யானையை வந்து அழித்தான், ஒரு யானையை காத்தான், ஒரு குரங்கை அடித்தான், ஒரு குரங்கை காத்தான், ஒரு அத்தை மகனை அடித்தான், ஒரு அத்தை மகனை காத்தான், அசுரனை காத்தான், ஒரு அரக்கனை அழித்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை ஆழ்வார்கள் பாடும்போது, ஆனை காத்தோர் ஆணை கொன் அது அன்றி ஆயர் பிள்ளையாய், ஆனை மேய்த்தி ஆணை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால், ஆனை காத்து மையரிக்கண் மாதரார் திறந்து முன், ஆனை அன்று சென்றடர்த்த மாயமென்ன மாயமே.
யானை, ஒரு யானைனா குவளையாபீடம்ன்ற அந்த யானையை வந்து அழித்தொழித்தான். கஜேந்திரன் கஜேந்திர மோட்சத்துல அந்த யானையை காத்தான். குரங்கு, வாலிங்கிற குரங்கை வந்து அழித்தான். சுக்ரீவன்ற குரங்கை காத்தான். அசுரன் பிரகல்லாதன் அப்படிங்கிற அசுரனை காத்தான். இரன் என்ற அசுரனை ஒழித்தான். அரக்கர்கள்ல விபீஷணன்ற அரக்கனை காத்தான். ராவணன்ற அரக்கனை அழித்தான். அத்தை மகன் யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன்ற அத்தை மகனை காத்தான். சிசுபாலன்ற அத்தை மகனை ஒழித்தான். எந்தவித உறவு முறைக்காகவோ, எந்தவித நான் இந்த 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 குரங்காகவோ, யானையாகவோ, அசுரனாகவோ, அரக்கன் அப்படியெல்லாம் எம்பெருமான் பார்ப்பதே இல்லை. யார் தவறு செய்கின்றார்களோ அவர்களையே அழிக்கின்றான். யார் நல்லது பெருமாண்டத்திலே அடிபணிந்து சேஷத்துவத்தை வந்து நம்ம வந்து பின்பற்றி கொண்டிருந்தால் அவன் காக்கின்றான். யாரு வந்து பெருமான் கிட்ட பக்தியோட இருக்குமோ அவனை காக்கின்றான். அப்படிங்கிறது தான் ஆண்டாள் இங்கே அழகா இந்த ஒரே ஒரு அந்த 2 வரி தான். அந்த வரியில எவ்வளவு விஷயங்களை வந்து ஆண்டாள் கொட்டி இருக்கா. அதனாலதான் திருப்பாவைய வேதத்தின் வித்துன்னு சொல்றது எவ்வளவு தகும்ன்றது நம்மால கூட புரிஞ்சிக்க முடியாது. இந்த வரியில புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, ராமரும் கண்ணனும் ஒருவரே. அது மட்டும் இல்ல, இங்க ஆண்டாள் சொல்ல வந்த விஷயம், நமக்காக சொல்ல வந்த விஷயம், நாம வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவப்பதியான நாராயணன், திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய அனந்த சயன், அவனுக்கு மிகவும் பராக்கிரமங்கள் உண்டு, சக்திகள் உண்டு. கோவில்ல போய் நம்ம சேவிக்கிறது அந்த அதை குறிக்கக்கூடியதாக ஒரு சிம்பலாக தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அதுவும் அகத்தில் இருக்கக்கூடிய திருவாராதன பெருமாளுக்கு எந்த அளவு சக்தி உண்டு அப்படின்னு பார்க்கும்போது, எம்பெருமான் இருக்கக்கூடிய 5 நிலைகள், 5 நிலைகளிலையும் சமமான சக்தி பராக்கிரமம் எல்லாமே உண்டு. எங்க வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன விதமான பராக்கிரமங்கள், சக்திகள், குணங்கள் உண்டோ அதே அளவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் உண்டு. அதைத்தான் பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும்ன்றதுதான் இந்த வரிகள்ல ஆண்டாள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்றார். ராமரும் கண்ணனும் ஒண்ணு அப்படி இல்லாம எம்பெருமான் எந்த நிலைகள், 5 நிலைகள்ல எந்த நிலைகள் இருந்தாலும் அது வந்து பரமா இருக்கலாம், வியூகமா இருக்கலாம், விபவமா இருக்கலாம், அந்தர்யாமி அச்சை எல்லாமே ஒரே விதமானது அப்படின்றத இங்கு ஆண்டாள் காட்டுகிறாள். கீர்த்திமை பாடி போய் வீர சரித்திரங்கள்லாம் பேசிட்டு, இப்போ இந்த சரித்திரங்கள் சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டுன்னும் போது ஆஞ்சநேயரே பார்த்தோம்னா, ஆஞ்சநேயர் கடலை கடக்க போறார். முதல்ல எல்லாமே ராமநாமமா தான் சொல்லிட்டு இருப்பார். அங்க சீத்தையை தேடணும் அப்படின்ற போது சீத்தை எங்கன்னு பார்த்துன்னு போறாராம். அப்ப ராமநாமத்தை விட்டுட்டார். சொல்றத குறைச்சின்ன உடனே பார்த்தோம்னா கடல் தாண்டும் போது அவருக்கு பலவித தடைகள் வந்தது. ராமநாமத்தை சொன்னா எந்த தடையுமே இருக்காது. நாம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம்னா ராமநாமத்தோட சேர்ந்து சொன்னோம்னா அந்த காரியம் தடையின்றி வெற்றிகரமாக முடியும். அதையும் கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும், நோன்பு இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் பாவை களம்புக்கார், யமுனை கரைக்கு வந்தாச்சு, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. சரி வந்தாச்சுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் இல்ல, நீங்களா கண்ணன் பெருமானை நினைச்சு விடியற்கு முன்னாடியே போய் அங்க விரத கஷேத்திரத்துக்கு போயிட்டீங்கோ அப்படின்னு இந்த தோழி சொல்ல, இல்ல மறுபடியும் பழையபடி விடிந்ததற்கான அடையாளங்களை காமிக்கிறான். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, வெள்ளி வந்துடுத்து, சுக்கிரன் வந்துடுத்து, குருவான ப்ரஹஸ்பதி அவர் வந்து உறங்கிற்றுன்னு அழகா ஒரு வார்த்தை போடுறார். அதாவது அமங்கலமான வார்த்தையே இருக்கக்கூடாது. திருப்பாவையில அமங்கலமான வார்த்தைகள் எங்குமே இல்லை. மறைந்ததுன்னு சொல்லணும். சூரியன் மறைந்தான்றது அமங்கலமான வார்த்தையா இருக்கு இல்லையா? அதனாலதான் ஆண்டாள் இங்கு அழகா வியாழம் உறங்கித்து அப்படின்னு போடுறான். புல்லும் பறவை சிலம்பின, என்னாச்சு, இறை தேடித்து மறுபடியும் வந்து அந்த பறவைகள்லாம் பேசி கொண்டிருக்கின்றன. போதரி கண்ணினா, எப்படிப்பட்ட அழகான கண், எப்படிப்பட்ட கண்ணை உடையவள். பூவுக்குள்ளேயே ஒரு வண்டு இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகான கண்ணை உடையவளே. பூக்கள்லாம் வந்து இவளை பார்த்து பொறாமைப்படுறான். இவ்வளவு அழகா இருக்காளே, என்னை விட அழகா இருக்காளே அப்படிங்கிற பொறாமைப்படக்கூடிய கண்ணை கொண்டவளே. உள்ள குளிர குடைந்து நீராடாதே. பல்லு வந்து விடவிடான்னு அடிச்சுக்கிறதான். அந்த மாதிரி நீராடாமல் இருக்காது, முழுசா மூழ்கி நீராடிவா. அதாவது அந்த மேல் கீழ் முகவாய் வந்து அந்த அளவுக்கு அடிச்சுக்காம இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஒரு சமயம் லக்ஷ்மணன்
ராமன் கிட்ட அந்த கோதாவரி நதியில இருக்கும்போது, ஆஹா, கோதாவரி நதி இங்க இவ்வளவே குளிரா இருந்ததுன்னா அங்க பரதன் இருக்கக்கூடிய சரையு நதி ரொம்ப குளிரா இருக்குமே அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட சொல்றான். அப்போ ராமன் சொல்றான், அவன் வந்து பிரிவு, நான் ராமனை வந்து பிரிஞ்சு இருக்கான். அப்படிப்பட்ட அந்த வெப்பம், அந்த தாபம் தனிய சரை நதியில வந்து எளிமையா நீராடுவான், அந்த குளிரே தெரியாது. அதை தான் இங்க ஆண்டாள் குள்ள குளிர குளிர்ந்து நீராடாது, அந்த குளிர்ந்த நீருல நன்னா மூழ்கி இது பண்ணாதான் அந்த தாபம், பிரிந்து இருக்கக்கூடிய தாபம் வந்து போகும். அதை தான் இங்க கோபிகள் வந்து கண்ணனை பிரிந்து இருக்கா, அந்த வெப்பம் உடம்பு ஃபுல்லா வெப்பமா இருக்கு, அந்த வெப்பம் தனியை என்ன பண்ணணும், நன்னா முழுதுமாக மூழ்கி நீராட வேண்டும். பள்ளி கிடத்தியோ, பள்ளியறையில அந்த படுக்கையில கிடந்து உறங்கின்னு இருக்கியே பாவையே, நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். என்ன மாதிரியான கள்ளம்? கள்ளம் தவிர்ந்து அப்படின்னு சொல்ற. என்ன என்ன திருட்டு இங்க? உலகத்திலேயே பெரிய திருட்டு யார் பண்றதுன்னா நம்ம தான் திருடர்கள். என்ன நினைச்சுக்கிறோம், நான் தான் சுதந்திரன், அனன்யார்ய சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் அப்படின்னு நானே எந்தனதே என்றிருந்தேன், ஞானே நீ என் உடமையும் நீ ஏன் ஆழ்வார் பாடுறார். எல்லாத்தையும் மறந்து நான் தான் சுதந்திரன், நான் இந்த உடம்பு, நான் இந்த ஆத்மான்றது நான் தான் சுதந்திரன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். நான் அடிமை, பெருமானுக்கு அடிமைங்கிறது மறந்து நானே இந்த உடம்பு, நான் தான் சுதந்திரன் அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கிறது தான் பெரிய திருட்டு, பெரிய கள்ளம். முமுட்சுப்படியில சொல்லும் போதும் என்ன சொல்றார், தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்றிக்கே சம்சாரம் ஆகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் கள்ளம். இந்த கள்ளத்தை தவிர்க்க வேண்டும். இந்த கள்ளத்தை தவிர்ந்தால் எம்பெருமானை அடையலாம். அங்கேயும் அந்த தோழியை பார்த்து நீ கள்ளம் தவிர்ந்து, எந்த கள்ளம் அங்க சொல்றா, அங்க சொல்லப்பட்ட கள்ளம் மேலோட்டமான பொருள்னு பார்த்தோம்னா ராமன் வேறு கண்ணன் வேறுன்ற அந்த கள்ளத்தை தவிர்ந்து நீ எழுந்து வந்து எல்லாரோடையும் சேர்ந்து நோன்புக்கு வா அப்படிங்கிற. இந்த வாழ்க்கையில உண்மை பொருள் என்ன, நாம தான் பெரிய கள்ளர்கள், பெரிய திருடர்கள். நான் சுதந்திரன்னு நினைச்சு, நான் வந்து பெருமானுக்கு அடிமை இருந்தாலும் நான் சுதந்திரன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம யாருன்றதையும் மறந்துட்டோம், ஈஸ்வரனையும் மறந்துட்டோம், ஈஸ்வர கைங்கரியத்தையும் மறந்துட்டோம். அது நம்ம இழந்திருக்கமேன்ற அந்த இது கூட அந்த ஞாபகம் கூட இல்லையே. இப்படிப்பட்ட திருட்டுல நாம இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க ஆண்டாள் வந்து அழகா காட்டுறா. இப்படிப்பட்ட இந்த புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கண்ணனும் ராமனும் இருவரும் ஒருவரே. அதுவும் முதல்ல பார்க்கும்போது புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, இப்படி முழுவதுமாக படிக்கும்போது இது முழுவதுமே ராமனைத்தான், கண்ணனையே சொல்லலை. இது இந்த பாசுரத்திலையும் ராமனை பத்தி தான் சொல்லியிருக்கா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, புள்ளின் வாய்னா ஜடாயுவை வதம் பண்ண அந்த பொல்லா அரக்கன் யாரு, ராவணன். அவனை கிள்ளி கலைந்தவன். கண்ணனை பத்தியே சொல்லல, ஆனா கண்ணனும் தனித்தனியா பார்க்கும்போது புள்ளின் வாய் கீண்டான் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான் போது அப்போ கண்ணனையும் ராமனையும் குறிக்கிறாள் ஆண்டாள் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது இருவரும் ஒருவரே அப்படிங்கிற மனோபாவம் வச்சுக்கிட்டு அங்க போய் பெருமானை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். சுவாமி தேசிகனும் எப்படி அந்த புல்லரையன் பெருமானுடைய அவன் சோழிகள் பரிகசித்தாலும் அது ஆண்டாளுடைய மேன்மையும் எம்பெருமானுடைய மேன்மையுமே இந்த ஸ்தோத்திரத்தில் காட்டுகிறது அப்படிங்கிறதையும் அனுபவிக்க பெற்றோம். நாளை மீண்டும் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.